2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 17. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். போதும், நல்ல கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, எலிசா தீர்க்கதரிசியும் அவனோட வேலைக்கார அதே வசனத்தை தான் திரும்ப நான் வாசிக்க வச்சேன். இந்த இடத்துல கண்கள் திறக்கப்பட்ட போது என்ன நடக்குது அப்படின்னா, எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்ட போதும் அவனோட வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்ட போதும் அங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, அவங்கள சுத்தி தேவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்ன்றதை பார்த்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. உங்களை யாரும் தொட முடியாதுங்க. கண்கள் திறக்கப்பட்டவனை ஒருத்தனும் தொட முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்க, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். சும்மா சொல்லல ஆண்டவர். நல்லா கவனிங்க. எலிசாவை அப்படி பார்த்து அம்பாட்டு தூங்கிட்டு இருக்கான். வெளியே ஒரு பிரச்சனை வருதுன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா நிம்மதியா தூங்கலாம் பாருங்க. ஏன்? அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆமா, அவன் கண்ணு திறக்கப்பட்டவன் பயப்படவே மாட்டான். யாரும் சுத்தி நின்னாலும் அவனை சுத்தி பெரிய படம் நிக்க அவனுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை அவர் வாக்கு கொடுத்துட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை வாக்கு கொடுத்துட்டார். அதனால அவர் வாக்கு மாற மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். கண்ணு திறந்தவனுக்கு என்ன தெரியும்? ஏன் ஏசப்பா என் கூடவே இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, அங்கதான் அவருடைய ராணுவ படையும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் அவன் தைரியமா தூங்கினான், தைரியமா போறான், தைரியமா வரான். எங்க போனாலும் ஒரு பாதுகாப்பு, எங்க போனாலும் ஒரு ஆசீர்வாதம், எங்க போனாலும் ஒரு நன்மை அவனுக்கு நடக்க காரணம் என்ன? தேவன் அவனோடு கூட இருந்து கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இஸ்ரவேலை அவர் பகல்ல மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்திலிருந்தும் அவருக்கு முன்பாக சென்று பாதுகாத்த தேவன் இன்னைக்கு யாருடைய கண்கள் திறக்கப்படுதோ அவர்களை அவர் முற்றிலுமாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பாதுகாப்பா, உங்க வீட்டை பாதுகாப்பா, உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார், உன் வேலையை பாதுகாப்பார், உன் உடமைகள் முதற்கொண்டு பாதுகாப்பார். நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஊழியக்காரர் ஒருத்தர் ஊழியத்துக்காக வெளியே போயிருந்தார். அவர் வீட்டில் ஒரு வாழை மரம் வச்சிருந்தாங்க. அந்த வாழை மரம் என்ன பண்ணுச்சு? நல்லா அழகா ஒரு பெரிய அரிய வகை பழம், அது கொலை தள்ளி நல்லா அறுக்கிற கண்டிஷன்ல இருக்கு. இந்த நேரம் அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். சரிங்களா? ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா வாழை கொலை காணும். முழங்கால் படிக்கிட்டாரு, ஜெபம் பண்றாரு. ஏசப்பா, நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன், என்னை பாதுகாக்க வேண்டியது உங்க வேலை. ஏன் என் வீட்டு பொருள் காணாம போச்சு? இவ்வளவுதான் சொன்னாரு. இவர் இங்க ஜெபம் பண்றாரு, கொலையை அறுத்துக்கிட்டு தோல் மேல வச்சுட்டு ஒருத்தர் போயிட்டே இருந்தாரு பாருங்க. முதுகுல விழுது, டமால் டமால் அடி விழுது. திரும்பி திரும்பி பாக்குறாரு, ஒருத்தரையும் காணோம். அடி மட்டும் நிக்க மாட்டேங்குது. கடைசியில ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதனால என்ன பண்ணா, எங்க அறுத்தானோ அங்கேயே எத்தனை வந்து ஐயா என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் உடம்புல அடி விழுறது நின்று போச்சு. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வாழை கொலையே தொட விடலன்னா உங்களை தொட விடுவாரா? ஆமா. அதனால நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க உடைமைகளையும் உங்க வேலையும் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய மகிமையின் கரம் பாதுகாக்கணும்னா கண்கள் திறக்கப்படணும். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், முக்கியமான ஜெபம் என்ன? ஏசப்பா, என் கண்களை